Welcome to Mass IAS Academy. So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 500 கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் பார்ட் 2ஓட இதுதான். ஸோ பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கும் போதே நிறைய பேர் வந்து தமிழில் போடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இந்த டான்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய அவசியம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படியே இங்கிலீஷில் போடுறேன். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் வந்து தமிழில் வந்து நமக்கு நிறைய டைம்ஸ் வந்து தேவைப்படும். அப்போ என்ன பண்ணலாம், தமிழ் வந்து போடலாம். சரியா? ஸோ இந்த வீடியோஸ்க்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு, நீங்கள் நிறைய பேர் லைக் ஷேர்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து பாலிட்டியில் எப்படி 3 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ பாலிட்டி, சீரியஸ், அப்புறம் எக்கனாமிக்ஸ், அப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், வீடியோ போடலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் என்ன அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கான ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஸோ தேங்க்யூ. ஸோ செஷன் முன்னாடி போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கூமர் இஸ் த ட்ரெடிஷ்னல் ஃபோக் டான்ஸ் ஆஃப் விச் ஆஃப் த ஸ்டேட்? கூமர் அப்படிங்கிறது யாரோட ட்ரெடிஷ்னல் ஸ்டேட், எந்த ஸ்டேட்டோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் அப்படின்னா ராஜஸ்தான். கூமர் ராஜஸ்தான். சரியா? ராஜா கூமர் அங்கிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜா கூமர் அங்கிள். ராஜா யாரு? ஒரு கூமர் அங்கிள். பூமர் அங்கிள் சொல்லுவீங்க தெரியுமா? அதே மாதிரி ராஜா யாரு? ஒரு கூமர் அங்கிள். சரி, அப்படிங்க என்ன பண்ணிக்கலாம், ராஜஸ்தான் அப்படின்னு என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. டேஸ் இஸ் ஏ டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் ராஜஸ்தான்? ஜூலன். ஜூலன். சரியா? சுல்லான் வந்து ராஜாவை பார்த்து பூமரங்கன்னு சொல்லிட்டான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சுல்லான் அப்படின்னா ஜூலன் அப்படின்னு வருது. சரியா? அப்புறம் என்ன போட்டுடலாம், நீங்க ராஜஸ்தான் என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. Which folk dance is associated with Rajasthan? Susini. Which folk dance is associated with Rajasthan? Susini. ஸோ ராஜஸ்தான்ல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ராஜஸ்தான்ல இருக்கிற ஃபோக் டான்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. சரியா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. கைசா பாடி. சரியா? கைசா பாடி இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ஃபோக் டான்ஸ் ஆஃப் டேஷ் ஸ்டேட். என்ன ஸ்டேட்? கைசா பாடி வந்து எந்த ஸ்டேட்? விச் ஒன்லி மீன் கேன் டேக் பார்ட் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அது கைசாபடி வந்து எதோட, எந்த ஸ்டேட்டோட டான்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க, வந்து என்னது, ஒடிசா. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் இஸ் ஏ குரூப் ஃபோக் டான்ஸ் ஆஃப் சிக்கிம் பெர்ஃபார்ம் இன் ஹானர் ஆஃப் மவுண்ட் கஞ்சன்சுங்கா த கார்டியன் டேட்டி ஆஃப் த சிக்கிமிஸ் பீப்புள். சரியா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மவுண்ட் கஞ்சன்சுங்கா இருக்குல்ல, அந்த மலைக்கு நன்றி செலுத்துற விதமா, நம்ம ஊர்ல பொங்கல்லாம் கொண்டாடுவாங்களா, நன்றி செலுத்துற விதமா சூரியனுக்கு, நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு வந்து நன்றி செலுத்துற விதமா நம்ம கொண்டாடுவோம் தெரியுமா? அதே மாதிரி சிக்கிம் பீப்புள் வந்து மவுண்ட் கஞ்சன்சுங்காங்க வந்து என்ன பண்றாங்க, நன்றி செலுத்துற விதமா, ஆனா நன்றி செலுத்துற விதமா என்ன பண்றாங்க, ஒரு ஃபோக் டான்ஸ் வந்து ஆடுறாங்க. அந்த ஃபோக் டான்ஸ்க்கு வந்து பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன பேர் அப்படின்னா சூஃபாட். அந்த இதோட பேர் வந்து சூஃபாட். மவுண்ட் கஞ்சன்சுங்கன் சிக்கிம் சூஃபாட். சி சூஃபோ அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம சொல்லுவோம் தெரியுமா, சீப்போ அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அப்போ சிக்கிம் சூஃபாட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு ரைமிங்ல நீங்க சொல்லி பாருங்க, என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாவது ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் இஸ் ஏ குரூப் டான்ஸ் ஆஃப் நேபாளி கம்யூனிட்டி இன் சிக்கிம். சிக்கிம்ல இருக்கிற நேபாளி கம்யூனிட்டி இருக்காங்கல்ல, அவங்களோட குரூப் டான்ஸோட பேர் வந்து என்னன்னா மாருனி. பேர் வந்து என்னது, மாருனி. நேபாளி மாருனி. சரியா? நேபாளி மாருனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஒரு நேபாளி வந்து மாருதி சுசுகி கார் வச்சிருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நேபாளி நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நேபாளி யார் வருவாங்க, கூர்க்கா வருவாங்க. அப்படின்னா கூர்க்கா என்ன பண்ணுவார், ஒரு சைக்கிள் வருவாரு. ஆனா இந்த நேபாளி இதுல வராரு, மாருதி சுசுகி கார்ல வராரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நேபாளி வந்து என்ன பண்ணுவீங்க, மாருனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா, ஹோஜகிரி டான்ஸ் இஸ் ஏ ட்ரைபல் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் ரிங் கம்யூனிட்டி அசோசியேட்டட் வித் விச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹோஜகிரி டான்ஸ் அது வந்து யாரோட ஸ்டேட்ல வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹோஜகிரி அப்படின்னா அது வந்து என்னது, திரிபுரா. ஹோஜகிரி திரிபுரா. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Of which state is the நார்த்தங்கி a folk dance? நார்த்தங்கி அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். நார்த்தங்கி வந்து எந்த ஸ்டேட்ல இருக்குது, உத்தரப்பிரதேசோட ஃபோக் டான்ஸா வந்து என்னது, நார்த்தங்கி. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. which folk tribal dances is associated with உத்தரப்பிரதேஷ்? தோரா. சரி, உத்தரப்பிரதேஷ்ல உள்ளது இன்னொரு டான்ஸ் வந்து என்னது, தோரா. Ancient dance teachers are gurus of Bharatanatyam are popularly known as Nattuvanas. அவங்க வந்து ancient dance வந்து டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த குருஸ், அந்த குருஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, பரதநாட்டியம் ஆடுவாங்க. அவங்க பாப்புலரா என்ன பேரை சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நாட்டுவனாஸ் அப்படி சொல்லுவாங்க. நாட்டுவனாஸ் நம்ம ஊர்ல அந்த பழைய காலத்துல அந்த டான்ஸ் டீச்சர்
பரதநாட்டியம் ஆடுவாங்கன்னா யாரும் என்ன சொல்லுவாங்க, நாட் ஒன் ஆஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? In which state, in which style of dance the story theme is always taken from Mahabharata and Ramayana? எந்த இதுல இருந்து மகாபாரத ராமாயணாலே நம்ம இங்க வந்துடும் பரதநாட்டியம். சரி, அதுல தான் என்ன பண்ணுவாங்க, பரதம் ஆடுவாங்க. மகாபாரதம் அதுலயே வருது பரதநாட்டியம். சரியா? ராமாயணா எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க. சரியா? அது வந்தாலே இருந்து பரதநாட்டியம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which classical dance traces its lines to the ancient dance of சதிராட்டம்? சதிராட்டம் வந்து எந்த டான்ஸோட ட்ரேசஸ் சொல்லி கேட்குறாங்க, பரதநாட்டியம். இதோட ட்ரேசஸ் பரதநாட்டியம். சரியா? 11வது கொஸ்டின் பாருங்க. Which dance forms has been included in the UNESCO heritage dances in the year? யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் டான்சஸ்ல என்னென்ன டான்ஸ்லாம் சேர்த்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சாகு டான்ஸ். என்ன டான்ஸ்? சாகு டான்ஸ். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. With reference to the UNESCO inscribed Chagu dance, dance is not a style of Chagu dance. அதாவது அதில் நிறைய டைப் இருக்கு. அது குச்சாகு அப்படிங்கிறது வந்து என்னது, இந்த யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைடில் நமக்கு வராது. அதோட பேர் வந்து என்னது, குச்சாகு. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Dance is a freestyle dance form where performance dance with clay pots filled with burning incense. அதாவது freestyle dance பெர்ஃபார்மன்ஸ் டான்ஸ் வித் கிளே பார்ட்ஸ் ஃபில்டு வித் பர்னிங் இன்சென்ஸ். அதாவது மண் பானை இருக்குல்ல, கிளே பார்ட்ஸ், மண் பானைக்குள்ளாடி ஒரு எரியிற மாதிரி வச்சு ஆடக்கூடிய டான்ஸ் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, துணுச்சி நாக். துணுச்சி நாக், நல்ல பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. துணுச்சி நாக். மண் பானை தீச்சட்டி ஆடுற மாதிரி, நம்ம ஊர்ல தீச்சட்டி ஆடுறோம்னு சொன்னா அதே மாதிரி உள்ளது வந்து என்னது, துணுச்சி நாக். டேஸ் இஸ் த ஃபோக் டான்ஸ் ஆஃப் இந்தியா. அதாவது ஒரு கர்பா. சரியா? நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்துப்பாங்க. அதில் வந்து என்ன டான்ஸு, கர்பா டான்ஸ். இதெல்லாம் வந்து நிறைய டைம் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் ரிப்பீட் ஆனது. இந்த டைம் ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதான் அந்த 500 கொஸ்டின்ஸ் படிக்கிறோம். ஸோ ஒரு நோட்டு போட்டு நீ எழுதி வச்சுக்கிட்ட அப்படின்னா அந்த 500 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம், நீ திரும்ப திரும்ப ரீகால் பண்ணலாம். நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டீங்க. பிடிஎஃப்ல இருந்தால் யாரும் படிக்க மாட்டாங்க. புரியுதா? நீ எழுதும் போதே உனக்கு ஒரு லவ் புரியும். எழுதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போது, ஏன் இப்படி சோம்பேறியா இருக்கிறீங்க? புரியுதா? கொஞ்சம் எழுதுங்க. கஷ்டப்பட்டாதான் ஒரு இது நம்மளால என்ன பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். அதனால எழுதுங்க. ஒரு நாளைக்கு 50 கொஸ்டின் தானே, கடற்கரை எழுதுனா 10 நாள், இன்னும் எக்ஸாம் டைம் இருக்கு, முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கௌதியா நித்யா இஸ் ஏ கிளாசிக்கல் டான்ஸ் ஃப்ரம் த டேஸ் பார்ட் ஆஃப் இந்தியா? ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. இந்த பார்ட் ஆஃப் இந்தியா, ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. என்ன அது, கௌதியா நித்யா அப்படிங்கிற டான்ஸ் வந்து எங்க இருக்குது, ஈஸ்டர்ன் பார்ட்ல வந்து இருக்குது. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபேமஸ் ஃபோக் ட்ராமா ஆஃப் பில்ஸ்? பில்ஸ் அப்படிங்கிற பழங்குடியின மக்கள், அவங்களோட ஃபேமஸ் டான்ஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க, காவாரி. அவங்களோட ஃபேமஸ் டான்ஸ் வந்து என்னது, காவாரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் விச் ஃபோக் டான்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா டு த டான்சஸ் பேலன்ஸ் பார்ட்ஸ் ஆன் தேர் ஹெட்ஸ்? சவுத் இந்தியாவில் இந்த பானை தலையில வச்சு பேலன்ஸ் பண்ணி ஆடுவாங்கல்ல, அதுக்கு பேர் வந்து என்னன்னா கரகாட்டம். அதுக்கு பேர் வந்து என்னது, கரகாட்டம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Dash is a dance form which represents a unique synthesis of Hindu and Muslim genius in art. கதகளில் தான் அந்த ஹிந்து ஜீனியஸும் அந்த முஸ்லீம் ஆர்ட்டும் வந்து என்ன பண்ணுது, பிரதிபலிக்கிற விதமா இருக்குது. கேரளாவில் ஆடக்கூடியதான் வந்து என்னது, கதகளி. Which classical dance form was revitalized because of Mughal influence on Indian culture? அதாவது ரிவிட்டலைஸ் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க ஹிந்து ரிலிஜியஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த முகல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்த உடனே அவங்களோட ஆர்ட் என்ன பண்ணிக்கிறாங்க, இது கூட சேர்த்துருந்தாங்க. அதனால வந்து என்னது, கதக்கு வந்து ஹிந்து பிளஸ் முஸ்லீமோட அந்த கல்ச்சரை பிரதிபலிக்கிற விதமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? 22வது கொஸ்டின் பாருங்க. யூஸ் ஆஃப் அட்ராக்டிவ் மாஸ்க் ஆர் மாஸ்க் இஸ் அசோசியேட்டட் வித்? மாஸ்க் வந்து எதுல யூஸ் பண்ணுவாங்க, அட்ராக்டிவான அந்த முகமூடிலாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கதகளியில யூஸ் பண்றாங்க. கதகளியில தான் அட்ராக்டிவான அந்த முகமூடிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்றாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The Kathakali dance is a harmonious combination of dance forms of fine art. இந்த கதகளி டான்ஸ் வந்து 5 காம்பினேஷன் ஆஃப் ஃபைன் ஆர்ட் வச்சு என்ன பண்றாங்க, அது செய்யறாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மண்டுகா சபதம் is an element of which dance form? மண்டுகா சபதம் is an element of which dance form? அப்படின்னா வந்து என்னன்னா குச்சிப்பிடி. மண்டகா சபதம், மண்டுகா சபதம் is a element of which dance formனா குச்சிப்பிடி. குச்சிப்பிடியோட இதான் வந்து என்னது, மண்டுகா சபதம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. With which folk dance India has made its entry in the நாட்டி? அதாவது with which folk dance India has made its entry in the அப்படின்னா
இந்தியாவோட அந்த ஃபோக் டான்ஸ் சரியா, அது வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டி. இதான் வந்து ஒரு ஏர்லி ஃபார்ம் ஆஃப், அதாவது ஒரு நுழைவாயில் மாதிரி இருந்திருக்கு, ஒரு ஏர்லி ஃபார்ம் ஆஃப் ஃபோக் டான்ஸ் வந்து என்னது நாட்டி அப்படின்னு சொல்றது சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Most classical dances of India combine three main facts, namely பாவா, ராகா அண்ட் தாளா. அதாவது கிளாசிக்கல் டான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சொல்லுவாங்கல்ல என்னெல்லாம் இருக்கணும், பாவானா பாவனை, ராகம்னா ராகம், அப்புறம் தாளம், இதுக்கெல்லாம் காம்பினேஷன் ஆன மாதிரி ஆடணும் அப்படிமா. அதை வந்து பாவா, ராகா, தாளா அப்படின்னு சொல்லியிருக்குது சரியா. ஸ்வாங் இஸ் எ டேஸ் அப்படின்னா டான்ஸ் ஃபார்ம். ஸ்வாங் அப்படிங்கிறது வந்து என்னது, ஒரு டான்ஸ் ஃபார்ம் சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. which is the traditional theater form of ஹரியானா? ஸ்வாங். சரி, நம்ம ஆல்ரெடி படித்தோம். ஸ்வாங்னா வந்து என்னது, ஒரு டான்ஸ். அது வந்து எந்த ஸ்டேட்ல இருக்குது, ஹரியானா ஸ்டேட்ல இருக்குது. டேஸ் இஸ் நாட் அன் இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம். பங்க்ரா வந்து ஒரு இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ் கிடையாது, அது வந்து என்னது ஃபோக் டான்ஸ். பங்க்ரா வந்து என்னது ஃபோக் டான்ஸ். வேர் இஸ் த ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா லொக்கேட்டட்? ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்குது அப்படின்னா புனேல இருக்குது சரியா. டேஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபாஸ்டனிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் டான்ஸ், ட்ராமா அண்ட் மியூசிக் இன் இந்தியா சரியா. அதாவது நம்மளோட அந்த டான்ஸ் ட்ராமா எல்லாம் டெவலப் பண்ணக்கூடியது பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா சங்கீத் நாட்டக் அகாடமி. சங்கீத் நாட்டக் அகாடமிக்கு தான் அந்த பொறுப்பு வந்து இருக்குது சரியா. டேஸ் இஸ் நாட் அ கிளாசிக்கல் டான்ஸ். கீதா. கீதா வந்து என்னது, ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் வந்து கிடையாது, அது வந்து ஒரு ஃபோக் டான்ஸ் சரியா. வியாத்துலா கீதா இஸ் எ பாப்புலர் ஃபோக் டான்ஸ் பெர்ஃபார்ம் டூரிங் மேரேஜ் இன் த இந்தியன் ஸ்டேட் பஞ்சாப். இந்த கீதாங்கிற வந்து டான்ஸ் வந்து இங்கே இது பண்ணுறாங்க, பஞ்சாப்ல மேரேஜ் டைமில் ஆடுறாங்க. குஜராத்தில் தாண்டி ஆட்டம் இருக்குல்ல, அதே மாதிரி இது வந்து பஞ்சாப்ல மேரேஜ் டைமில் ஆடுறாங்க சரியா. ஸோ அதான் இதுக்கும் ஆன்சர். வியாகுலா கீதா இது வந்து என்னது, பஞ்சாப் சரியா. 34th கொஸ்டின் பாருங்க. டேஸ் இஸ் நாட் ஏ கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்? கல்பிலியா. டேஸ் இஸ் நாட் ஏ கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம், என்னது கல்பிலியா சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மூன் வாக் எல்லாருக்குமே தெரியும். மூன் வாக் இஸ் த ஃபேமஸ் டான்ஸ் மூவ் இஸ் அசோசியேட்டட் வித் வந்து என்னது மைக்கேல் ஜாக்சன். மூவ் வாக்னாலே வந்து என்ன வருவாங்க, மைக்கேல் ஜாக்சன் வந்து வந்துருவாங்க சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் யூஸ்ட் இன் இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ் ஆர் கால் முத்ரா. ஹேண்ட் கெஸ்டர்ஸ், அதாவது நம்மளோட கைகையில வந்து செய்கை காட்டி இது பண்ணுவாங்கல்ல, அதோட பேர் வந்து என்னது முத்ரா. முத்திரைகள் காட்டுறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா. The National School of Drama is situated in New Delhi. National School of Drama வந்து எங்க இருக்குது, நியூ டெல்லியில இருக்குது. National School of Drama எங்க இருக்குது, நியூ டெல்லியில இருக்குது சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Where is the headquarters of National Film Archives of India? National Film Archives of India NFAI அதோட ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா புனேல இருக்கு சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சித்தாரா தேவி அண்ட் தமயந்தி ஜோஷி இஸ் அசோசியேட்டட் வித் கதக் டான்ஸ். இந்த ரெண்டு பேரும் எதுக்கு அசோசியேட்டா இருக்காங்க, கதக் டான்ஸ் கூட என்ன பண்ணிருக்காங்க, அசோசியேட்டடா இருக்காங்க, அது கூட தொடர்புடையவர்களா இருக்கிறாங்க. அப்ப டான்ஸ் மட்டும் படிக்கக்கூடாது, அதுக்கு தொடர்புடைய ஃபேமஸான டான்சஸும் படிச்சு வச்சுக்கணும் சரியா. த ஃபேமஸ் டான்சர் செமன்சேரி குஞ்சிராம் நாயர் அண்ட் குரு கோபிநாத் இஸ் அசோசியேட்டட் வித். நாயர் அப்படின்னாலே கேரளா சரியா. அப்ப கேரளால வந்து என்ன சொல்லுவாங்க, கதகளி சரியா. கதகளி ஞாபகம் வச்சுக்கோங்க. 41வது கொஸ்டின் பாருங்க. த நோட்டட் டான்சர் ஜஞ்சனா கௌகார் இஸ் அன் எக்ஸ்போனன்ட் ஆஃப் விச் டான்ஸ் ஸ்டைல்? அவர் வந்து அது எந்த ஸ்டைல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஜஞ்சனா கௌகார் இதுனா ஒடிசி டான்ஸ்ல, ஒடிசால இருக்கக்கூடிய ஒடிசி டான்ஸ்ல வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா அவர் வந்து இருக்காங்க சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஸ் இஸ் ஏ டிஸ்டிங்கிஷ்ட் ஒடிசி டான்சர்? சன்யுக்தா பனிகிரகி. சன்யுக்தா பனிகிரகி தான் வந்து என்னது டிஸ்டிங்கிஷ்ட் ஒடிசி டான்சர் சரியா. 43வது கொஸ்டின் பாருங்க. ஹூ பிளேட் த லீட் கேரக்டர் இன் த மூவி பந்தித் குயின்? பந்தித் குயின்ங்கிற அந்த மூவில யார் லீட் கேரக்டர் வந்து இது பண்ணாங்க அப்படின்னா சீமா பிஸ்வாஸ். நிறைய டைம் எஸ்எஸ்சில கேட்காங்க, நம்மள போய் படமும் பார்த்துருவான்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹூ டைரக்டட் த ஃபிலிம் ஆன் த டெக்காய்ட் குயின் பூலான் தேவி? பூலான் தேவியை பத்தி யார் இந்த மூவி வந்து நடிச்சாங்க? அது யார் தான் வந்து என்னது சேகர் கபூர். யாரு நடிச்சாங்க, சேகர் கபூர்.
சித்தாரா தேவி பிலாங்ஸ் டு விச் டான்ஸ்? கதக். சித்தாரா தேவி வந்து எது கூட தொடர்புடையவங்க? கதக் கூட தொடர்புடையவங்க. சரியா? 46வது கொஸ்டின் பாருங்க. Who is the first African American actor to win the Best Actor Award in a television drama in the history of Golden Globe? Golden Globeல எந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஆக்டர் வின் த பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் இன் டெலிவிஷன் டிராமா யார் வாங்கினாங்க அப்படின்னா ஸ்டெர்லிங் கே ப்ரௌன். கோல்டு ப்ரௌன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்டன் குளோப் ப்ரௌன். கே ப்ரௌன் வந்து வாங்கினாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? Abraham Al-Kasi is an eminent personality in theater artist. Abraham Al-Kasi வந்து யாரு? ஒரு theater artist. சரியா? 48வது क्वेश्चन பாருங்க. With which dancing form is the noted classical dancer Sovana Narayanan associated? வந்து என்னன்னா கதக். கதக் தான் அவங்களோட அந்த associated dances. பேர் வந்து என்னது? சோவனா நாராயணன். 49th क्वेश्चन பாருங்க. குரு கேலுச்சரண் மொகபத்ரா was a maestro of which dance? Master of which dance? ஒடிசி. குரு கேலுச்சரண் யாரோட இதோட ஒடிசி டான்ஸ்ல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. சரியா? 50th கொஸ்டின் பாருங்க. which famous theater actor is also known as the father of modern Indian advertising? அலிக் பத்மசி. அலிக் பதம்சி அவர் தான் வந்து என்னது? ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தியன் அட்வர்டைசிங். அதாவது விளம்பர படங்களோட ஃபாதர்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அவர் பேர் வந்து என்னது? அலிக் பத்மசி. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இது அப்படியே நோட்டில் எழுதிட்டு என்ன பண்ணுங்க? படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ கிளாசிக்கல் டான்ஸு, இந்த கிளாசிக்கல் டான்ஸை யார் ஆடுறா, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஆடுறாங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிற ஜிகே கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிக்கோங்க? படிச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம கூட இணைஞ்சிருங்க. நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணுவோம்? எஸ்எஸ்சி அப்புறம் ரயில்வேல பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோ கிளாஸஸை நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.